வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேங்காய் சாதம் செய்யலாம். நான் அதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அது செவக்கட்டும். இது கூட கொஞ்சமாக வேர்க்கடலையும் ஒரு 10 முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். முந்திரி பருப்பு லேசாக செவந்ததும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் கொஞ்சம் முத்தின தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து கலந்து விட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது கூட நம்ம வடித்த சாதத்தை வச்சு கிளறிட போகிறோம். நான் இதில் 1 கப் அளவுக்கு சாதம் வடித்த சாதத்தை கலந்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இரும்பு கடாயிங்கிறதுனால சூடு இருக்கும். அந்த சூட்லேயே இந்த சாதத்தை நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.